சென்னை வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதை நேரலையில் காணலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையை இன்றைய தினம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டிருக்கிறார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது திமுகவுடைய வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து அவருடைய பரப்புரை என்பது நடைபெற்று வருகிறது. சாலை வளமாக பேரணியாக அவர் செல்லக்கூடிய வழிகளிலும் திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்து திமுகவுடைய வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி அவர் வாக்கு கேட்டு செல்லக்கூடிய இந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடியது. குறிப்பாக இந்த பரப்புரை என்பது கீழ்ப்பாக்கம், மேடவாக்கம் டேங்க் ரோடு, சோமசுந்தரம் 6வது தெரு, நெட்ட முதியல்கான் தெரு, பட்டாச்சாரி தெரு, பரசுராமன் ஈஸ்வரன் கோயில் தெரு, கொன்னூர் நெடுஞ்சாலை, ஐசிஎஃப் சிக்னல் என்று வழியாக அவருடைய இந்த பரப்புரை என்பது மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பரப்புரை என்பது 3வது நாளாக சென்னையில் முதலமைச்சர் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய பரப்புரையாக இருக்கிறது. அவர் திருவாரூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய போது அவருடைய பிரச்சாரம் மாலை நேரத்தில் பொதுக்கூட்டமாக நடைபெற்றிருந்தது. அப்பொழுது அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க தொடங்கினார். அதே நேரத்தில் அவர் எந்த மாவட்டத்தில் தங்கியிருக்கிறாரோ அந்த மாவட்டத்தில் காலை பொழுதில் வாக்கிங் செல்லக்கூடிய நேரத்தில், நடைபெற்று செல்லக்கூடிய நேரத்தில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபடக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவருடைய நிறைகுறைகளை கேட்டிருந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த மக்களுடன் உரையாடி தன்னுடைய கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறதா, அதனுடைய பயனாளிகள் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறார். மேலும் அதை மேடையில் மாலை நேரத்தில் பேசும் பொழுது திமுக அரசின் கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்களில் ஏதேனும் ஒரு பயனாளராவது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாகவும் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் சென்னையில் கடந்த 3 தினங்களாக நேற்று முன்தினம் மற்றும் இன்று 3 தினங்களாக பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் தென்சென்னை பகுதிகளில் அவருடைய பரப்புரை என்பது அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வடசென்னை பகுதியில் அவருடைய பரப்புரை என்பது தொடங்கியிருந்தது. மேலும் நேற்றைய தினத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதலமைச்சருடன் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வடசென்னையில் திருவிக நகர், பெரம்பூர் உள்ளிட்ட தொகுதிகளுடைய திமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் விடுபட்டிருக்கக்கூடிய தொகுதியிலான வில்லிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகன் அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டபடி சாலையில் பேரணியாக சென்று வாக்கு கேட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் அவர்கள் வாக்கு சேகரிக்க செல்ல இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த வாக்கு சேகரிப்பு என்பது வாக்கு சேகரிக்கக்கூடிய நாட்டினுடைய இறுதி நாள், இன்றுடன் பரப்புரையுடைய இறுதி நாள் இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய தீவிரமான வாக்கு சேகரிப்பு பணியில் தற்பொழுது முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார்.